27வது கணக்குமா, ஒரு கூடையில் உள்ள 80 மஞ்சள், 70 சிவப்பு, 50 வெள்ளை பூக்களில் இருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது மஞ்சள் நிற பூவாக இருக்க நிகழ்தகவு காண்க. என்ன காண்க? நிகழ்தகவு காண்க. அப்ப என்ன பண்ண போறோம்? நிகழ்தகவு ஃபார்முலா எழுத போறோம். நிகழ்தகவுக்கு இங்கிலீஷ்ல ப்ராபபிலிட்டி. ஸோ பி ஆஃப் என்ன பூவா இருக்கணும்? அது மஞ்சள் பூவா இருக்கணும். மஞ்சளுக்கு இங்கிலீஷ்ல என்னது? எல்லோ. நான்லாம் போட முடியாது மிஸ். ஓகே, போட வேணாம். அப்போ பி ஆஃப் மஞ்சள் ஈக்குவல் டு எத்தனை பூலேருந்து எத்தனை பூ எடுக்கிறாங்க, அவ்வளோதான். மஞ்சள் பூ எவ்வளோ இருக்குது? 80 இருக்குது. அப்போ மொத்தமாக ஒன்றா கலக்கிட்டாங்கன்னா மொத்த பூ எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ மொத்தம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டணும். அந்த கூடையில் எவ்வளோ பூ இருக்குது அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அப்போது எவ்வளோ பூன்னு சொல்லிட்டு கூட்டிக்கலாமா எல்லாத்தையும்? 80ம் ஒரு 70ம் சேர்த்தோம், இல்லைன்னா 50ம் ஒரு 70ம் சேர்த்தா 120. 120ம் ஒரு 80ம் சேர்த்தா 200. அப்போ 200 பூ இருக்கு. ரைட்? மொத்த பூ 200. இப்போ ஃபார்முலா எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். நிகழ்தகவுனாவே பி ஆஃப் போடணும். எந்த பூ எடுக்கிறோம்? மஞ்சள் பூ எடுக்கிறோம். இப்போ பி ஆஃப் மா அப்படி ஈக்குவல் டு என் ஆஃப் மா பை என் ஆஃப் எஸ். மொத்த பூ எவ்வளோ இருக்கும்? ஓகே, இல்லை மிஸ், நான் அப்படியே பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் எப்படி வேணா எழுதுங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ மஞ்சள் பூனால நான் பி ஆஃப் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு மொத்த மஞ்சள் பூ எத்தனை இருக்குது? 80 பை மொத்த பூ எவ்வளோ? கூடையில் மொத்த பூ எவ்வளோ இருக்கும்? 200. அப்போ ஒரே ஒரு மஞ்சள் பூ தான் நான் எடுக்கும்போது 200லேருந்து ஒரு பூவை எடுக்கிறேன். அது என்ன பூவாக இருக்கணும்? மஞ்சள் பூவாக இருக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை மஞ்சள் பூ இருக்குது? 80 மஞ்சள் பூ இருக்குது. அப்போ 200லிருந்து 80, 200ல் 80 இருக்குது மஞ்சள் கலர் பூ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதோட எழுதினாவே ஆன்சர் ரைட். ஃபார்முலா எழுதுனீங்க 1 மார்க்கு, இல்லை என் ஆஃப் எஸ் எழுதுனாவே 1 மார்க்கு. என் ஆஃப் எஸ் எழுதுங்க 1 மார்க்கு. ஃபார்முலா எழுதிட்டு இல்லைன்னா நிகழ்தகவு பி ஆஃப் மஞ்சள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 80/20ன்னு போட்டாலும் ஆன்சர் ஓவர். இல்லைங்க மிஸ், நம்ம மேற்கொண்டு சுருக்கணும் அப்படின்னா சுருக்கிக்கோங்க. ஒரு 0 கேன்சல். இங்கே 20 8 என்ன வாய்ப்பாடு போடலாம்? 4 வாய்ப்பாடு போடலாமா? 2 நாள் 8, 5 நாள் 20 ஈக்குவல் டு 2/5ன்னு போடணும். ஓகே.